வரலாற்று சிறப்புமிக்க குடிமராமத்து திட்டம் மூலம் நீர் மேலாண்மையில் இந்தியாவில் முதலிடம், மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கிய 7.5% இடஒதுக்கீடு, தொழில் மற்றும் முதலீடுகளை ஈர்ப்பதில் முன்னணி மாநிலம் என மற்ற மாநிலங்கள் வியந்து நோக்கும் வகையில் தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்று வெற்றி நடை போடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சிறப்புமிக்க இவ்விழாவில் உரையாற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கிறோம். We welcome our Honorable Chief Minister to deliver his speech. பூமிக்கு வந்த புண்ணியம், ஏழைகளின் இல்லங்களில் விளக்கேற்றிய ஒளிவிளக்கு, தாய்மையின் உறைவிடம், தர்மத்தின் மறு உருவம், அன்னை தமிழ் பூமிக்கு வந்த அம்மா என்னும் ஆலயம். இதே மாண்பு புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்குகின்றேன். சென்னை வண்ணாரப்பேட்டை முதல் திருவொற்றியூர் விம்கோ நகர் வரையிலான சென்னை மெட்ரோ ரயில் முதல் கட்ட நீடிப்பு திட்டத்தில் மெட்ரோ ரயில் பயணிகள் சேவையை துவக்கி வைத்தல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை இன்று தொடங்கவும் அடிக்கல் நாட்டவும் வந்துள்ள மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே, இந்த எழுச்சிமிகு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர்களே, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களே, வருகின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, வருகின்றிருக்கின்ற மாண்பு சட்டப்பேரவைகளே, மாண்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களே, வருகின்றிருக்கின்ற அரசு உயர் அதிகாரிகளே, வருகின்றிருக்கின்ற பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 18/1/2021 அன்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை நான் ஜெயரில் சந்திக்கும் போது தமிழ்நாட்டில் முடிவுற்ற திட்டங்களை துவக்கி வைக்கவும், புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் தமிழ்நாட்டுக்கு வரி தருமாறு நான் வேண்டுகோள் விடுத்தேன். நான் விடுத்த அன்பு வேண்டுகோளினை ஏற்று தமிழ்நாட்டிற்கு வரி புரிந்துள்ள மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை தமிழ்நாடு மக்கள் சார்பாகவும் எனது சார்பிலும் வருக வருக என வரவேற்பில் பெருமை கொள்கின்றேன். On behalf of the people of Tamil Nadu and on my personal behalf, I extend a hearty welcome to the Honorable Prime Minister, who has graced this function of inauguration and laying the foundation stones for the various projects which would greatly benefit the people of Tamil Nadu. I would like to thank the Honorable Prime Minister for announcing new national highways projects with an investment of 1 lakh crore rupees and improvement of various fishing harbors of Tamil Nadu in the 2021-22 budget. These projects would be a boon to the people of my state. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் வழிகாட்டுதல்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் விளைவாக உலக நாடுகளில் ஒப்பிடுகையில் இந்தியாவில் தான் கொரோனா நோய் தொற்று வெகுவாக குறைக்கப்பட்டது என்பதை இங்கே பெருமையுடன் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். இதனைத் தொடர்ந்து இந்த தொற்றினை முற்றிலும் வேறிருக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகளை மக்களுக்கு போடும் திட்டம் தற்போது சிறந்த முறையில் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. மேலும் நம் நாட்டில் தயாரிக்கப்படும் தடுப்பூசிகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவது மிகவும் பாராட்டுக்கு உரியது. இதனால் நமது நாட்டின் பெருமையை உலகளவில் வெகுவாக உயர்த்துவதற்கு இதற்கான முயற்சி எடுத்து வெற்றி கண்ட மாண்புமிகு பாரத பிரதமர்களை வெகுவாக பாராட்டி நன்றி தெரிவிக்கிறேன். கொரோனா நோய் தொற்று காரணமாக அமுல்படுத்தப்பட்ட ஊரடங்கினால் தோய்வடைந்த நம் நாட்டின் பொருளாதாரத்தை வெகு விரைவில் தனது துரித நடவடிக்கையால் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்த மாண்புமிகு பாரத பிரதமர் நடவடிக்கையில் மிகவும் பாராட்டுக்குரியது. I would like to recall with a sense of pride the appreciation of the Honorable Prime Minister for the efforts taken by Honorable Amma government in containing the COVID-19 pandemic effectively, and he had
urged the other states to follow the Tamil Nadu's model. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சென்னை மாநகரத்தை உலகத்தரத்திற்கு மேம்படுத்த பல்வேறு சிறப்பான உட்கட்டமைப்பு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தினார்கள். பெருநகர சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் மக்களின் பயண நேரத்தை குறைப்பதுடன் பயணம் எளிமையாகவும் வசதியாகவும் அமைய மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். அதன் விளைவாகத்தான் இன்றைய திட்டத்தில் பல்வேறு வழித்தட பகுதியில் பயணிகள் சேவைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. மாண்புமிகு அம்மாவின் அரசும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை மிகுந்த முனைப்புடன் செயல்படுத்தி வருகிறது. அதன் விளைவாக இன்று சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 1 கீழ் 18,380 கோடி ரூபாய் செலவில் 45.1 கிலோமீட்டர் நீளத்திலான வண்ணாரப்பேட்டை முதல் சென்னை விமான நிலையம் வரையிலான வழித்தடமும் சென்ட்ரல் ரயில் நிலையம் முதல் பரங்கிமலை வரையிலான வழித்தடமும் அமைந்து முடிக்கப்பட்டு 10/2/2019 முதல் பயணிகள் சேவை முழுமையாக நடைபெற்று வருகிறது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 1 நீடிப்பு திட்டத்தின் கீழ் 3,770 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9.051 கிலோமீட்டர் நீளத்தில் வண்ணாரப்பேட்டையிலிருந்து திருவொற்றியூர் விம்கோ நகர் வரையிலான திட்டத்திற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் 23/7/2016 அன்று அடிக்கல் நாட்டினார்கள். தற்போது இப்பணிகள் முடிவுற்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் திருக்கரங்களால் இன்று துவக்கி வைக்கப்பட உள்ளது. எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பு வாய்ந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை இங்கு செயல்படுத்துவதற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகத்திற்கும் நிதி அமைச்சகத்திற்கும் இத்திட்டத்திற்கு நிதி பங்களிப்பு வழங்கிய ஜப்பான் பன்னாட்டு முகமைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்போது விரிவடைந்து வரும் சென்னை பெருநகரின் போக்குவரத்து தேவையினை கருத்தில் கொண்டு மாண்புமிகு அம்மாவின் அரசு 118.90 கிலோமீட்டர் நீளத்திலான சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 2ஆம் கட்டத்தினை 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த முடிவு செய்து அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. I request the Honorable Prime Minister to facilitate sanction of Phase 2 Chennai Metro Rail project under 50/50 joint venture basis between Government of India and Government of Tamil Nadu as was done for Phase 1. I would also like to thank the Honorable Prime Minister for having made an announcement about the Chennai Metro Rail Phase 2 scheme. In the Union Budget for 2021-22, கடந்த 25/5/2018 அன்று நடைபெற்ற மெட்ரோ ரயில் துவக்க விழாவில் நான் அறிவித்தபடி விமான நிலையத்துடன் முடிவடையும் மெட்ரோ ரயில் பாதையை வண்டலூர் அருகில் உள்ள கிளாம்பாக்கம் கிராமத்தில் அமைக்கப்பட உள்ள புறநகர் பேருந்து நிலையம் வரை நீடிப்பு செய்வதற்கான சாத்தியக்கூறு ஆய்வுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் கோயம்புத்தூர் மாநகரத்தில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஆரம்பகட்ட ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீர் மேலாண்மை முக்கியத்துவத்தை உணர்ந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் மழைநீர் சேகரிப்பை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றினார்கள். அதில் வெற்றி கண்டு பொதுமக்களின் பாராட்டையும் பெற்றார்கள். தற்போது மாண்புமிகு அம்மாவின் அரசு அவர்களின் வழியிலே மழைநீர் சேகரிப்பை முன்னெடுத்துச் செல்லவும் நீர் நிலையின் கொள்ளளவினை அதிகப்படுத்தி பாதுகாக்க குடிமராமத்து திட்டத்தினை விவசாயிகள் பங்களிப்புடன் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பன்னெடுங்காலத்திற்கு முன்பே கரிகால் பெருவளத்தினால் அமைக்கப்பட்ட கல்லணை இன்றளவும் நிலைத்து நின்று தமிழர்களின் பொறியியல் திறமையை உலகிற்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றது. 4200 கனஅடி நீர் செல்லும் கல்லணை கால்வாயினை நவீன வசதியுடன் 2640 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 1714 மதகுகள், 26 கீழ் குமிழி பாலங்கள், 108 கிணறு நீர் இழுக்குழாய், 76 சுரங்கங்கள், 28 நீர் ஒழுங்கிகள், 20 பாலங்கள் மற்றும் 403 ஏரிகள் புனரமைக்கப்படும். மேலும் 108 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்காடா தொழில்நுட்ப மேலாண்மை முறை செயல்படுத்தப்படும். இதன் பயனாக தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ள 67,500 ஏக்கர் நிலங்கள் தொடர்ந்து பாசன வசதி பெறும். இந்த உன்னதமான திட்டத்திற்கு இன்று மாண்புமிகு பாரத பிரதமர் திருக்கரங்களால் அடிக்கல் நாட்ட உள்ளார். I request the Honorable Prime Minister to provide necessary financial assistance for the Grand Anakat Extension and Modernization Scheme as requested by our government. தற்போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட உள்ள நீர் மேலாண்மை திட்டம் செயல்பாட்டுக்கு வரும்பொழுது
மேலும் அதிக பரப்பளவில் பயிர் சாகுபடி மேற்கொள்ளப்படும் என்பது உறுதி. நாட்டிற்கே முன்னுதாரணமாக பல்வேறு நீர் மேலாண்மை திட்டங்களை எனது தலைமையிலான அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதால் மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்தினால் நீர் மேலாண்மையில் சிறந்த மாநிலத்திற்கான விருது தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை இங்கே பெருமையுடன் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். மத்திய அரசின் பல்வேறு துறைகள் மூலம் தமிழ்நாட்டில் பல திட்டங்கள் முடிக்கப்பட்டுள்ளன. இன்னும் சில திட்டங்கள் துவங்கப்பட உள்ளன. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இன்று முடிக்கப்பட்ட திட்டங்களை துவக்கி வைக்கவும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் உள்ளார். இந்திய தொழில்நுட்ப கழகம் IIT சென்னையில் 1959 முதல் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனத்தின் கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு அம்மாவின் அரசு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 163 ஏக்கர் நிலத்தை IITக்கு 2017 இலவசமாக வழங்கியது. இங்கு 1000 கோடி ரூபாயில் உலகத்தர ஆராய்ச்சி நிறுவனங்கள் அமைப்பதற்காக டிஸ்கவரி வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டு உள்ளதற்காகவும் தெற்கு ரயில்வே துறைமுகங்களை இணைப்பதற்காக சென்னை கடற்கரை அத்திப்பட்டு இடையே 22.1 கிலோமீட்டர் 4வது ரயில் பாதை மற்றும் விழுப்புரம் கடலூர் திருவாரூர் ரயில் திட்டத்தை மின் ரயில் பாதையை அர்ப்பணித்து 716 கோடி மதிப்பீட்டிலான திட்டங்களை துவக்கி வைக்க உள்ளதற்காகவும் சென்னை ஆவடியில் உள்ள DRDO நிறுவன CVRDயில் வடிவமைக்கப்பட்ட இராணுவ டேங்க் அர்ஜுன் MPT Mark 1 இராணுவ பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளதற்காகவும் மாண்புமிகு பாரத பிரதமர்களுக்கு தமிழ்நாடு மக்கள் சார்பிலும் எனது சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வினை நல்ல முறையில் ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். I once again thank the Honorable Prime Minister for accepting my invitation for inaugurating and laying the foundation stones for the various projects which will greatly benefit the people of Tamil Nadu. நன்றி, வணக்கம். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.